தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லண்டனில் நடக்கிற நம்ம உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் 11வது வருட நிகழ்ச்சியில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஃபார்மர் பிரசிடென்ட்னோட நம்ம இருக்கிறோம். ஸோ அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி எப்படி போயிட்டுருக்கு? எத்தனை நாடுகள்லேருந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும்? இது ஆரம்பத்தில் நாங்கள் தொடங்கிக்கல 5 நாடுகள் தான் பங்கு பெற்றிருந்தார்கள். 2013ஆம் ஆண்டு சுவிஸில் நடக்கல. இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 நாடுகள்ல இருந்து உலகத்தில் இருந்து எல்லாருமே வந்து பங்கு பெற்றக்கூடிய அளவுக்காக மாறி இருக்குது. ஸோ அதனுடைய அந்த வளர்ச்சி என்றது நீங்கள் தான் சொல்ல வேணும். நாங்கள் அன்றைக்கு 5 நாடுகள்லேருந்து இன்றைக்கி 20 நாடுகள் ஆகிட்டது. முந்தி ஸ்ரீலங்காலேருந்து கூட வர முடியாமல் இருந்தது. இப்போ ஸ்ரீலங்காலேருந்து கூட பிளேஸ் வந்து விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மாறி இருக்குது. அதாவது விளையாட்டாகவே பார்க்க தரமா வந்துட்டது. அரசியலாக பார்க்காமல் நாங்கள் அதை உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை என்று வச்சிருந்தாலும் எங்களுடைய நோக்கத்தை சரியாக புரிஞ்சு கொண்டு எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்க துவங்கியிருக்கிறாரு. விளையாட்டு தான் நம்மளுடைய நோக்கமே. விளையாட்டுக்காக ஒன்றிணைக்கிறோம். கண்டிப்பாக விளையாட்டால் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இந்த ஒற்றுமை, இப்போ உங்களுடைய அந்த டீம்னு சொன்னாலே வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பூரா ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி கேள்விப்படுறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் எங்களுடைய நோக்கம் நாங்கள் எங்களுடைய விளையாட்டோட வளர்க்க வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்போ இதை நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன்லாம் உணர்ந்தாங்க. எங்களுக்கு அப்படியான வசதிகள் இருக்கே இல்லை. அந்த வசதி உள்ளவர்கள் அந்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வந்தாங்க. அப்போ அந்த சிந்தனை எங்களுக்கு உதிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் கொண்டு போகணும். அப்போ அதுக்காக என்ன செய்கிறோம், நாங்களும் விளையாடி அடுத்த ஜென்ரேஷனையும் விளையாட வச்சிருக்கிறோம். அது இந்த பேட்மிண்டனால முடியும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலியாக கூட வந்து விளையாடலாம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம்னு சொன்னால் ஒரு 11 பேர் தேவை. மற்றது இன்னொரு டீம் கேம்னா தேவை. இது ஒரு ஃபேமிலியாக கூட வந்து விளையாடிட்டு போகலாம். அப்போ இதால் அந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கிறதால ஒன்று ஃபேமிலியாக விளையாடுறார்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஈவன் அண்டர் 9 உள்ள ஒரு சின்ன பிள்ளை கூட வர போகிறா. ஒரு அவருடைய அம்மா அப்பா கூட அல்லது அப்பப்பா கூட ஓவர் 70 இருப்பார், அவரும் பெறுவார். ஸோ அந்த சிந்தனை இருக்கிறதால நாங்கள் இப்படி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிக்கல கிடைச்ச மிகப்பெரிய ஆதரவு. கண்டிப்பாக அப்படி வந்து சேர்ந்துக்கணும். ஆகவே இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கல எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதால் நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. உண்மையிலே அது அந்த வேல்யூவே உணர்ந்து கொள்கிறார், அந்த பெருமதியை உணர்ந்து கொள்கிறார்கள். அதால் நாங்கள் வேலை செய்யப்படியாக இருக்குது. கண்டிப்பாக. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேர்களுக்கு, நம்ம தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நிச்சயமாக இது எங்களுடைய ஒரு ஆரம்ப வளர்ச்சியினுடைய ஒரு சின்ன படிதான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். கண்டிப்பாக. அப்போ இதை நாங்கள் வளர்த்து கொண்டு போகிறதுக்கு தனியே நாங்கள் இந்த வேலை செய்கிறது மட்டும் காணாது. அதை வேலை செய்கிறவர்களுக்கு ஊக்குவிக்கத்தக்க வகையில் எங்கள் நடவடிக்கை இருக்கணும்னு சொன்னால் கூடிய ஆதரவை கொடுக்க வேணும். கண்டிப்பாக. ஒன்று உங்களோட பிள்ளைகளை இந்த விளையாட்டு துறைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து அவர்களை விளையாடி இதுக்குள்ள கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக. ரெண்டாவது இந்த அதை ஊக்குவிக்கிறதுக்கு இப்படி ஒன்று பெரிய ஆர்கனைசிங் செய்கிறதுக்கான நிதி பலம் நிறைய தேவை. அந்த உண்மையிலே அதிலேயே உயர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் எங்கள் தமிழ் மக்கள். கண்டிப்பாக. அப்போ அந்த பெரும் மனம் படைத்தவர்கள் அதுக்குள்ள உள்வந்து இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். முக்கியமாக பெண்கள் வெளியில் வரத்தக்க வகையில், அவர்களை ஊக்குவிக்கத்தக்க வகையில், அதே போல சிறுவர்கள் ஊக்குவிக்கத்தக்க வகையில் கூடிய பரிசுகளை வழங்கத்தக்கவர்களாவது முன்வர வேண்டும். அப்படியான உயர்ந்த பரிசுகளையும் உயர்ந்த வெகுமதிகளையும் உயர்ந்த மதிப்பையும் கொடுக்கின்ற பொழுது எங்களோட பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர. நாங்கள் இது தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் மட்டும்தான் செயல்படுத்துவோம். கண்டிப்பாக. இப்போது அதையும் தாண்டி தமிழ் மக்கள் ஏனைய இனத்து மக்களுடையும் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அவர்களுடைய திறன்களை நாங்கள் உள்வாங்கி எங்களை வளர்த்துக்கொள்ள நோக்கத்தோடு அவர்களை இணைத்த வகையில் கூட போட்டியில் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். கண்டிப்பாக. ஆகவே அவர்களுடைய டெக்னிக்ஸை நாங்கள் வழங்குகிறோம், அவர்களுடைய போட்டி ஓட்டங்களை வளர்த்துக்கொள்கிறோம். இன்று சமூகத்தில் ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கு முக்கியமாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும். ஆகவே இந்த மனம் இருந்து பணம் படைத்தவர்கள், பணம் இருந்து மனம் கொண்டவர்கள் தயவு செய்து முன் வந்து இந்த ஒரு சிறிய உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற பொழுது நீங்கள் அறியாமலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்துடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய இனத்தினுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு உதவப் போகிறீர்கள், உதவி கொண்டு இருக்க போகிறீர்கள் என்று உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த தாய் டிவிக்கும் மிக்க நன்றிகள். தமிழ் மக்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பங்கேற்பு கொடுத்து உங்களுடைய பங்கேற்பு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப அவசியம் தேவை என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.